இயேசு கிறிஸ்து நாமத்தின் நன்மின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 15 அதிகாரம் 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று இருக்கும்போது திராட்சை செடியை பாத்தீங்கன்னா கொடிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்குள் இணைந்து நிலைத்திருக்கிறவர்களாய் நம்ம செயல்படுறோமா? இங்க பாத்தீங்கன்னா நம் தேவனுக்குள் நிலைத்திருவிட்டால் என்ன நடக்கும்? யோவான் 15 அதிகாரம் 6 ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல் அவன் எரியுண்டு உள்ளர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவனுக்குள் நிலைத்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் பட்டுப்போன வாழ்க்கை போல எந்த காரியத்திற்கும் பிரோஜனம் இல்லாத வாழ்க்கையாக, நிலைத்திருளாத வாழ்க்கையாக செயல்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட காரியங்கள் நம் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும்? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம செயல்படும் போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம்? ஒருவேளை அவருக்குள் நம்ம நிலைத்திராவிட்டால் மிகுந்த கனியை கொடுக்க முடியாது. எப்படி திராட்சை செடியானது கொடியோடு இணைந்திருக்கிறதோ நம்மளும் இணைந்து தேவனுக்குள் செயல்பட முடியலனா, அவரும் நிலைத்தில்லனா நம்ம எந்த காரியத்திலும் கனி கொடுக்க முடியாத வாழ்க்கையாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கிற ஜீவியம் காணப்படணும்னா அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது அவர் என்னென்ன வார்த்தைகள் நமக்கு கூறுகிறாரோ, என்னென்ன கட்டளையாக நமக்கு செயல்படுகிறாரோ அந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்படும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனிடம் நீங்க நிலைத்திருக்கும் போது அது என்னென்ன காரியத்தை நீங்க கேட்டுக்கொண்டாலும் அது தேவன் செயல்படுத்த வல்லவர். அவருக்குள் நீங்கள் நிலைத்திருந்து அவருக்காக நீங்க வாழும் போது அவர் உங்களுக்காக எல்லா காரியத்திலும் நிறைவேற்ற வல்லவர். அடுத்து பாத்தீங்கன்னா அன்பில் நிலைத்திருக்கணும். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல் நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலை நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? இல்ல அவர்கிட்ட அன்பு இல்லாத மாதிரி நம்ம செயல்படுகிறோமா? இல்ல ஒவ்வொருத்தரும் கூட நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம்? ஒரு உண்மையான அன்பு நம்மளை உதாசனப்படுத்தாது. எந்த அன்பா இருந்தாலும் சரி, நம்மளை உதாசனப்படுத்தாத அன்பாக நம்ம செயல்படுகிறோமா? அடுத்து பாத்தீங்கன்னா கற்பனையில் நிலைத்திருக்கணும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல் நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவளாய் நம்ம காணப்படுறோமா? அதன்படி நம்ம கற்பனைகளை கைக்கொண்டு செயல்படும் போது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகளெல்லாம் கைகொண்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் அளவில்லாமல் காணப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? அவருக்குள் கனி கொடுக்கிற அனுபவத்தில் காணப்படுறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கனி கொடுக்கணும்னா தேவனுக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். கொடியானது திராட்சை செடியில் நினைந்திருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கும் போது, அன்பிலே நிலைத்திருக்கும் போது, கற்பனையில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது, அதன்படி நம்ம செயல்படும் போதே அவர் நம்மளுக்குள் மிகுந்த கனியை கொடுக்க கிருபை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க செயல்படுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கனி கொடுக்கும் செடியாக காணப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு அவருக்குள் பிரியமாக இணைந்திருக்கும் போது, செடியானது கொடியாக இணைந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியத்தை செயல்பட்டு மிகுந்த கனியை கொடுக்க வைப்பார். தேவன் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். சோஸ்திரேசப்பா, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தது போல் நாங்களும் உங்களுக்குள் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மிகுந்த கனியை கொடுக்கும்படியாக நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை மக்கே செத்துறேன் நல்ல பிதாவே, ஆமென்.